வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைமை அலுவலகம் இன்று இந்த அலுவலகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் தோழர் தமிழரசன் ஆகியோருக்கு இன்றைக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உட்கட்சி தேர்தல் பணி தற்போது தொடங்கப்பட்டு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் போன்ற மாவட்டங்களிலிருந்து எமது கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் அழைக்கப்பட்டு உட்கட்சி தேர்தல் பணியை கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளோடு கலந்து பேசி தொடங்க இருக்கிறோம். தமிழக வாழ்வுரிமை கட்சி 14 ஆண்டுகளை நிறைவு செய்து வரும் தைத்திங்களில் 15வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் சமரசமற்று போராடி வருகிறது. அந்த வகையில் இந்த கட்சிக்கென்று தற்போது இது ஒரு நீண்ட நாள் குத்தகை அடிப்படையில் இந்த அலுவலகம் பிடிக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த அலுவலகத்தில் இன்றையிலிருந்து உட்கட்சி தேர்தல் பணியை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். வேற கேள்வி இருக்கா? தமிழக வாழ்வுரிமை கட்சி போல் பாரதிய ஜனதா ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட அன்புக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமர்ந்தது தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு உரிமைக்கும் ஏற்புடையதல்ல. ஏற்கனவே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் தமிழக வேலை தமிழருக்கு என்கிற உரிமை பறிக்கப்பட்டு இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் டிஎன்பிசியின் தேர்வுகளை எழுதி தமிழ்நாட்டு வேலை அனைத்தையும் வடமாநிலத்தவர்கள் கைப்பற்றிக் கொள்வதற்கான கதவுகள் திறந்து விட்டது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் தான். அதுபோன்று தமிழ்நாட்டின் உரிமைகளை காவு வாங்குகின்ற பாரதிய ஜனதாவோடு அதிமுக கூட்டணி அமைத்தது தமிழ் சமூகம் ஏற்குமா மறுக்குமா என்பதை வரும் சட்டமன்ற தேர்தலில் தெரிய வரும். அதிமுக வாக்குகளை தங்கள் வசம் கைப்பற்றுவதற்காகவே பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அவருக்கு கூற்றில் உண்மை இருக்கிறது. வாக்கு சட்டத்திற்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் மதச்சார்பின்மையை விரும்புகின்ற மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகள் அனைத்தும் எனதருமை இந்திய, கிறிஸ்துவ, முஸ்லிம்களோடு நாம் தோளோடு தோள் நீக்க வேண்டும், துணை நீக்க வேண்டும். வகுப்பு சட்டம் என்பது ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமிய பெரியவர்கள் ஆண்டு அனுபவித்த சொத்துக்களை வகுப்புக்கென்று தானமாக கொடுப்பதை தனதாக்கிக் கொள்கின்ற ஒரு முயற்சியில் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு ஈடுபட்டிருப்பது ஜனநாயக விரோத நடவடிக்கை. அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நன்றி.